வணக்கம். கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெற்கு அதிவேக வீதியில் தடுப்பு வேலிகளில் மோதி தீப்பிடித்த லொரி. வவுனியாவிலிருந்து கிணற்றிலிருந்து மாணவி ஒருவர் சடலமாக மீட்பு. திருகோணமலையில் கோவில் திருவிழாவில் இனந்தெரியாத கும்பல் அடாவடி. 3 முன்னாள் முதலமைச்சர்களுக்கு எதிரான விசாரணை. யாழில் சிதைவடைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். கொழும்பில் நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பெண்கள். தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம். குடும்பம் ஒன்றால் கொடூரமாக தாக்கப்பட்ட இளைஞன் தாய். யாழில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். தெற்கு அதிவேக வீதியில் கொட்டாவையில் இருந்து பயணித்த லொரியொன்று தடுப்பு வேலிகளில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குருந்து ஹககெத்கம பகுதியிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ள நிலையில் குறித்த லொரி தீப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் எல்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றிலிருந்து உயர்தர மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் தனியார் கல்வி நிலையத்துக்கு அருகிலுள்ள கிணற்றிலிருந்து மாணவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 12 மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது. குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு 2025 கல்வி கற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை மற்றும் துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த காவல்துறையினர், மாநகர சபையினர், கிராம அலுவலர், கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் இணைந்து 40 அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மாலை மீட்டு எடுத்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரி உயர்தர கலைப்பிரிவு மாணவியை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்ட மாணவியின் உடலம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் கோவில் திருவிழாவில் இனந்தெரியாத நபர்களினால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் திருகோணமலை பள்ளத்தோட்டம் பாலமுருகன் பூங்காவன திருவிழாவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் தெரிய வருகையில் கடந்த 9ஆம் தேதி திருவிழா இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இனந்தெரியாத கும்பல் ஒன்று உள்நுழைந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் ஆலய உபகரணங்கள் சேதமாக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை தலைமையக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஒன்று முன்னாள் முதலமைச்சர்களுக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சப்ரமுவ மாகாண முன்னாள் முதலமைச்சர் மஹிபால ஹேரத், மத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க மற்றும் வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் பேசல ஜெயவர்தன ஆகியோருக்கு எதிராகவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர்கள் மீது சட்டவிரோத சொத்து குவித்ததாகவும் எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டு மேற்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் சப்ரமுவ மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் மஹிபால ஹேரத் 2016 முதல் 2017 வரை மாதத்துக்கு 4700 லிட்டர் எரிபொருளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியுள்ளமை அண்மையில் அம்பலமாகியிருந்தது. இந்த விடயம் கோபா குழுவில் கண்டறியப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் மன்கும்பான் கடற்கரை பகுதியில் இனந்தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் இன்று மாலை மீட்கப்பட்டுள்ளது. சடலம் ஒன்று மேற்படி கடற்பகுதியில் மிதப்பதாக கிராம மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு மீட்டெடுத்தனர். ஒருகாவத்துறை காவல்துறையினர் விசாரணைகளின் பேர் சடலம் கடலில் இருந்து மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியான தெஹிவளையில் நேற்று இரவு நடத்தப்பட்ட சோதனையில் தகாத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பெண்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு நடத்திய இந்த சோதனையின் போது 9 பெண்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 26 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்மலானை, மகரகம, தெஹிவளை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளை சேர்ந்த பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தெஹிவளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னிலங்கையில் காதல் விவகாரம் காரணமாக இளைஞன் ஒருவரை குடும்பம் ஒன்று கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தரை அகுரச பகுதியில் 19 வயது இளைஞனும் அவரது தாயாரையும் தாக்கிய 5 பேர் கொண்ட குடும்பத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். கடத்தல் மற்றும் தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 24 வயது சந்தேக நபர், அவரது 53 வயது தந்தை, 49 வயது தாய், 28 வயது சகோதரி மற்றும் 22 வயது சகோதரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்டகால பகை காரணமாக குறித்த இளைஞனை வலுக்கட்டாயமாக கடத்தி சந்தேக நபர்கள் தமது வீட்டுக்கு அருகிலுள்ள தூணொன்றில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர். அக்குரச மயிலிடுவ பகுதியில் 19 வயது இளைஞர் ஒருவரையும் அவரது தாயாரையும் தாக்கிய சம்பவம் தொடர்பாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக அக்குரச காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 9ஆம் தேதி வீடு சென்று கொண்டிருந்த இளைஞனை சந்தேக நபர்களான குடும்ப உறவினர்கள் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்கப்படுவதாக தகவல் அறிந்த தாய் அந்த பகுதிக்கு சென்று மகனை மீட்க போராடிய போது தாய் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று இளைஞனை மீட்டுள்ளனர். காயங்களுக்கு உள்ளான மகனையும் தாயையும் அக்ரச மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் போதை 5 மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு போலீசார் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் முடிவில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.